Hello friends, welcome to Devi's classroom. இன்னைக்கு நம்ம maximum flow problem பார்க்க போறோம். Maximum flow problemல பாத்தீங்கன்னா augmenting path algorithm or Ford Fulkerson algorithm வச்சு sourceல இருந்து destinationக்கு எவ்வளோ இப்போ வாட்டர்னு வெச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு liquid stateனு வெச்சுக்கோங்க, எவ்வளோ liters of water maximum நம்மளால flow பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற நோட சோர்ஸுன்னும் டெஸ்டினேஷனும் எடுத்துக்கலாம். மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே, இல்லைன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட் போகிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இங்கே வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டிங் பாத் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஆகுமெண்டிங் பாத்துங்கிறது இப்போது ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த சோர்ஸ் அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இங்கே எனக்கு அவைலபிள், இது வந்து டைரக்டட் கிராஃபுங்கிறதுனால அவைலபிள் பார்த்து என்ன நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 6. திஸ் கேன் பி ஒன் பாத். 1லேருந்து 4, 3, 6. திஸ் கேன் பி அனதர் பாத். 1, 2, 5, 6. இது எல்லாமே ஃபார்வர்ட் அப்ரோச்சில் உள்ள பாத். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆஸ் பர் தி டைரக்ஷன் கிவன் இந்த கொஷன் என்னால் இந்த 3 பாத்தை வந்து டிஃபைன் பண்ண முடியுது. நான் எந்த பாத்தை வேணாலும் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். பட் எதை எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வந்து சிமிலராக தான் வரணும். இன்கேஸ் நான் 1, 1, 2, 3, 6ங்கிற பாத்தை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்து வந்து 1, 4, 3, 6ஓ இல்லை 1, 2, 5, 6ஓ வச்சு நான் ப்ரொசீட் பண்ணலாம். பட் எதை வச்சு ப்ரொசீட் பண்ணாலும் எனக்கு வந்து ஆன்சர் சிமிலராக தான் வரணும். ஓகேங்களா? And one more point you have to keep that in your mind, that UIJ maximum capacity of water. இதில் IJ பார்த்தீங்கன்னா vertices, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கேருந்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது IJ. ஓகேங்களா? 1, 2 இப்போ வந்து U12ன்னு இருக்கலாம், இல்லைனா X12 நான் மீன் பண்ணுறேன். இப்போ U12ங்கிறது என்னால் 2 liters of water தான் இந்த பைப்லன்னு வச்சுக்கோங்க, இந்த பைப்பில் என்னால் அனுப்ப முடியும். தட் இஸ் UIJ. அட் ப்ரெசென்ட் நான் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அனுப்புகிறேங்கிறது XIJ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ கொஷின் கொடுத்துருக்கிறது படி நான் அப்படியே அந்த கொஷினை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ரிப்பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 1, 2, 3, 6ங்கிற பாத்தை வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐம் பிக்கிங் 1, 2, 3, 6ங்கிற பாத்து. ஸோ அந்த பாத்தை வந்து ஃபஸ்ட்டு டார்க்கன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா கொஷனில், அதை வச்சு 0ங்கிறது அட் ப்ரெசென்ட் நான் எந்த லிட்டர் ஆஃப் வாட்டரும் இந்த பைப்பில் நான் வந்து அனுப்பலை. ஸோ அதனால் 0ன்னு வச்சுருக்கேன். இனிஷியலாக எல்லா நோட்க்குமே 0 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அட் ப்ரெசென்ட் நான் அனுப்பியிருக்கிறது இது XIJ. இது வந்து மேக்ஸிமம் என்னால் அனுப்ப வேண்டியது UIJ. ஓகேங்களா? ஸோ எல்லா நோடுக்கும் இதே மாதிரி நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் சோர்ஸ்க்கு infinity comma dash, which is infinityங்கிறது நான் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அனுப்புகிறேங்கிறது, டேஷுங்கிறது எந்த நோட்லேருந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறது. ஸோ சோர்ஸுக்கு நான் எந்த நோட்லேருந்து வாங்க போகிறதில்ல, ஸோ அதனால் நான் டேஷுன்னு மீன் பண்ணுறேன். ஸோ infinity comma டேஷுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த பாத்தை வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்று டார்க்கன் பண்ணிக்கோங்க, இல்லைனா டபுள் லைனில் கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்தில் தான் நம்ம இப்போ வந்து வாட்டர் அனுப்ப போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் 2ங்கிற மேக்ஸிமம் லிட்டர் ஆஃப் வாட்டருங்கிறதுனால நான் 2 அனுப்ப போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் அனுப்புகிறத நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டயக்ராம் போட்டு அதில் கூட மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா, ஸோ ஆஸ் வி மென்ஷன் திஸ் இஸ் சோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் டெஸ்டினேஷன். சோர்ஸை வந்து infinity comma டேஷ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 liters ஆஃப் வாட்டர் அனுப்ப போகிறேன்னா 2 liters ஆஃப் வாட்டர் இது வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா? இங்கே நேமிங் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா 2 liters ஆஃப் வாட்டர் எங்கே சோர்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கேன் 1, ஃபார்வர்ட் அப்ரோச்சில் அனுப்பியிருக்கிறதுனால ப்ளஸ். ஓகேங்களா? இப்படி தான் நேமிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மேக்ஸிமம் என்னால் 5 liters ஆஃப் வாட்டர் அனுப்ப முடியும். ஆனால் எனக்கு இங்கேருந்து 2 liters ஆஃப் வாட்டர் தான் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே 2,5ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே அதே மாதிரி 2 liters ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 2 டெஸ்டினேஷன் ஃபார்வர்ட் அப்ரோச் ப்ளஸ். இங்கே என்னால் லாஸ்ட் டைம் எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா 0,2ன்னு கொடுத்துருந்தோம். ஈவன் இங்கே 5ன்னு இருந்தாலும் எனக்கு 2 liters ஆஃப் வாட்டர் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ நான் இங்கேயும் 2ன்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். 2 liters ஆஃப் வாட்டர் வந்திருக்கு, 3 டெஸ்டினேஷன்லேருந்து வந்திருக்கு, ஃபார்வர்ட் அப்ரோச்சுங்கிறதுனால ப்ளஸ். ஸோ நான் இந்த பாத்தில் இப்போது டெஸ்டினேஷனுக்கு 2 liters ஆஃப் வாட்டர் அனுப்பியிருக்கேன், ஃபார்வர்ட் அப்ரோச்சில் அனுப்பியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோடது இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் 1, 2 இப்போது இந்த 2 liters ஆஃப் வாட்டர் தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். நான் 2 அனுப்பிட்டேன். இப்போது எனக்கு இந்த பாத்தை என்னால் யூஸ் பண்ண முடியாது.
இங்கே பார்த்தீங்கன்னா 5 liters ஆஃப் வாட்டர் அனுப்பலாம், அதில் நான் 2 liters அனுப்பிட்டேன், எனக்கு பேலன்ஸ் 3. நீங்கள் அடுத்த ட்ராயிங் வரைகிறச்சே இங்கே வந்து 2,3ன்னு போடலாம். ஓகேங்களா, இங்கே 2 தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும், நான் 2 அனுப்பிட்டேன். ஸோ ஐ கேனாட் யூஸ் திஸ் பாத் ஃபர்தர். நெக்ஸ்ட் பார்த்து நான் ஆஸ் வி மென்ஷன்ட் ஹியர் 1 4 3 6 பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 4 3 6 பிக் பண்ணுறேன். டயக்ராம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 1 2 3 6 4 and 5. Now I'm going to use 1 4 3 6ங்கிற பாத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் லைனில் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டார்க்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஆல்ரெடி 2,2 யூஸ் பண்ணிட்டேன். 2, மேக்ஸிமம் இப்போ நல்ல 5. ஸோ நான் இங்கே வந்து 2 ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஸோ பேலன்ஸ் 3,5ன்னு எழுதலாம், இல்லைனா 2,3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, 2,2. ஸோ நான் இப்போ வந்து இங்கே ஆஸ் யூஷுவல் இன்ஃபினிட்டி டேஷ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பார்த்து பிக் பண்ண போகிறேன்னா இதில் வந்து மேக்ஸிமம் என்னால் 3 liters ஆஃப் வாட்டர் தான் அனுப்ப முடியும். நான் 3 liters ஆஃப் வாட்டர் அனுப்புகிறேன். இங்கே எப்படிப்பா நேமிங் பண்ணணும்? 3 liters ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டெஸ்டினேஷன் 1 ஃபார்வர்ட் அப்ரோச் 1. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, நான் 3 liters ஆஃப் வாட்டரை அனுப்புகிறேன் அப்படின்னா 0 + 3 நான் இங்கே 3ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது இங்கே வந்து நான் ஏற்கனவே வேறு ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர் அனுப்பிட்டேன். செகண்ட் டைம் அனுப்பும் போது திருப்பி ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர் அனுப்புகிறேன் அப்படின்னா இங்கே நான் அதை ஆட் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே ப்ளஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணுறது. ஃபார்வர்ட் அப்ரோச்சாக இருந்தால் ப்ளஸ், பேக்வேர்ட் அப்ரோச்சாக இருந்ததுன்னா மைனஸ். பேக்வேர்ட் எப்போ வருங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 3 liters ஆஃப் வாட்டர் வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே என்னால் மேக்ஸிமம் 1 liter ஆஃப் வாட்டர் தான் அனுப்ப முடியும். ஸோ ஐ ஹவ் சென்ட் 1 liter ஆஃப் வாட்டர். இங்கே எப்படிமா நேமிங் பண்ணுவோம்? 1 liter ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த 4 node ப்ளஸ் ஃபார்வர்ட் அப்ரோச். இப்போது இப்படி தான் என்னால் போய் ஆகணும். ஆனால் இந்த பாத்தை என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 liter ஆஃப் வாட்டர் தான் என்னால் அனுப்ப முடியும். நான் மேக்ஸிமம் 2 liters ஆஃப் வாட்டரை அனுப்பிட்டேன். ஸோ என்னால் ஃபர்தராக இந்த பாத்தை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா இந்த பாத் வழியாக தான் என்னால் போக முடியும். ஆனால் இந்த பாத்து நான் வர்றதுக்கு பேக்வேர்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ பேக்வேர்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறேன். இங்கே 3 liters ஆஃப் வாட்டர் வந்தாலும் இங்கே 1 liter தான் வந்திருக்கு. ஸோ அந்த 1 liter தான் இங்கே எனக்கு திருப்பி அனுப்ப முடியும். ஸோ அனுப்பும் போது இங்கே ஏற்கனவே 2 இருக்குது. இப்போ 1 liter ஆஃப் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்ட் அப்ரோச்சாக இருந்ததுன்னா இங்கே நான் 3ன்னு மாற்றணும், ஆட் பண்ணணும். ஆனால் இப்போ நான் பேக்வேர்டில் அனுப்புகிறேங்கிறதுனால மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 1ன்னு மாறும். ஸோ 1,5ன்னு மாறும். ஓகேங்களா, இங்கே அதே மாதிரி நேமிங் பண்ணும்போது 1 liter ஆஃப் வாட்டர் ஃப்ரம் this 3 source node minus இதுதான் backward approach. ஓகேங்களா, ஸோ இந்த 1 liter ஆஃப் வாட்டரை இந்த பாத் வழியாக நான் அனுப்ப போகிறேன். ஆல்ரெடி என்னால் மேக்ஸிமம் 3 அனுப்ப முடியும், ஆனால் நான் 1 தான் அனுப்புகிறேன். ஸோ இங்கே நேமிங் பண்ணும்போது 1 liter ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 2 source node ப்ளஸ். ஓகே, இங்கே அதே மாதிரி 4 மேக்ஸிமம், ஆனால் நான் 1 தான் இப்போ சென்ட் பண்ணுறேன். ஸோ 1 liter ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 5 ப்ளஸ். So we reach the destination with 1 liter of water. Already last augmenting path 2 liters of water வந்து destination reach ஆச்சு. இந்த augmenting path 1 liter of water வந்து reach ஆயிருக்கு. So totally source ல இருந்து destinationக்கு 3 liters of water வந்து நம்ம send பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்த்து பிக் பண்ணுறோம் அப்படின்னா just think, நம்ம பிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 liters ஆஃப் வாட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ சோர்ஸ்லேருந்து இந்த நோடை என்னால் யூஸ் பண்ண முடியாது. இந்த நோடில் நான் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அனுப்புனேன்னா இங்கே என்னால் 1 தான் வந்து மேக்ஸிமம் அனுப்ப முடியும் இல்லையா, நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாத்தும் பிளாக் ஆயிடுச்சு, இந்த பாத்தும் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஃபர்தராக வேறு எந்த பாத்துலேயும் என்னால் டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்னால் 3 liters ஆஃப் வாட்டர் தான் இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு அவைலபிள் பாத் வச்சு அனுப்ப முடியும். ஓகேங்களா, ஸோ as I said earlier, நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 6ன்னு பிக் பண்ணாமல் 1 4 3 6ங்கிற பாத்தை வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணியிருந்தா கூட சரி, you may have n number of possibilities, பட் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னா 3ங்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு வரணும். ஸோ maximum flow I can send from the source to destination using the available path is 3. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆகுமெண்டிங் பாத் எழுதிக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு பாத்தை பிக் பண்ணுங்கள். எந்த பாத் பிக் பண்ணாலும் எவ்வளோ பாசிபிலிட்டி போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சிமிலராக தான் வரணும். ஓகேங்களா, ஸோ we'll see in the next problem. Thank you.